அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுகவினருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். மேற்குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு என்ன? தற்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கான காரணம் என்ன? வணக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டம் என்பது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தியதாகவும் அந்த அமைச்சர்கள் உட்பட 11 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கரூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 11 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜனநாயக முறையில் நடந்த கூட்டத்தை சட்டவிரோதமாக கூடிய குற்றமாக கருத முடியாது எனவும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான அந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.